ஒரு கதை பண்ணுவேன், எனக்கு பண்ணி முடிச்சதும் திருப்பி தேவையாது. ஓகே. கதையை மாற்றிட்டே இருப்பேங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கதையில் ஃபிக்ஸ் ஆகாமல். எனக்கு கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு திருப்தி இருக்காது. ஓகே. இப்படியே தான் இருந்தது. கடைசியில் இந்த ட்ரீம் கேர்ள் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கதை எழுதிச்சு. ஓகே. எழுத மட்டும் இல்லை, எழுதி புக்காகவே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஒரு ட்ரீம் கேர்ள் புக்காவே இருக்கு. புக்காகவே இருக்கு. ஓகே. அந்த புக்கு காட்டுறேன். புக்காகவே கிடைச்சுங்க. இவ்வளோ பக்காவாக இருக்கு. சரி, இப்போ படம் ஷூட்டிங் போயிடலாம்னா இப்போ ப்ரொடியூசரில் இது இல்லை. சரி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. ஊட்டி ஷூட்டிங் போயிடும். ஓகே சார். என்னன்னா என்கிட்ட ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தது. இங்கே தான் எடுக்கலாம். ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சுவலாக தொல்காப்பி பூங்காவில் தான் ஒரு 4 சீன் எடுத்துடலாம்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தேன். ஓகே. கேமரா என்ன சொன்னார், அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம ஊட்டிக்கே போயிட்டு வந்துடலான்ட்டு. ஓகே. போயிடலாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஊட்டிக்கு போயிடுச்சு. ஊட்டிக்கு போகிறப்பல மினிமம் காசு இருக்குது. ஊட்டி போனோன்னா ஷூட்டிங் ஆகும். இப்போ அவ்வளோ பக்காவாக புக்காக போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்காம தான் போச்சு. ஓ. திரும்ப அங்கே போய் மறுபடியும் கதையை மாற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது, கதையோட நாட் இருக்குது, சீன்ஸ் எல்லாம். அங்கே ஸ்பாட்டுக்கு போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப 1 by 1 அப்படியே இதாகி டெவலப் ஆகி அப்படியே எடுத்தது.